ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக டார்க் மாஃபியா கிங் இன் ஸ்வீட் லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்டாக தான் எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் அதை சொல்லலடா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் பேட்டைக்கு தான் நீ ஜேகே ஒரு மாஃபியாவும் டே ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் இருக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் கப்பலாக ஒரு எஃப்எஃப் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீ கமெண்ட் பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அதை சொன்னேன்னு நினச்சிட்டு தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் அது கேட்க சொல்ல தான் அது சொல்லலைங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகேயாடா, நீ கேட்ட ஸ்டோரி தான். நான் சில பர்சன்ஸ் ஐடி நேம்லாம் சொல்லாதீங்கிற மாதிரி சொன்னதுனால தான் நான் அதை சொல்லலை. ஓகே, நீ உன்னோட பேட்டைக்கு கேட்ட எஃப்எஃப் ஜேகே ஒரு மாஃபியாவுன்ட்டே ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இருக்கிற மாதிரி தான் நீ கேட்டுண்ட. அந்த மாதிரி தான் அந்த எஃப்எஃப்பை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேயா, இது நீ கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. ஓகே, டேரெக்டாக நம்ம பாட்களே பண்ணலாம். ஓகேயாடா, நான் பேசுகிற வேட யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க. பாட்களை பண்ணலாம். டே அவரோட பாடியை நோட் நோட் பண்ணிவிட்டு தாங்கிட்ட அந்தளவுக்கு மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண அந்த மூமெண்ட் நம்ம டேக்கி திங்க் ஆகி வேகமாக பெட்டில் இருந்து இறங்கி ஜேகேக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுது. என்ன பேபி, எப்போ பார்த்தாலும் உன் ஹேண்ட்ஸ் இந்த அளவுக்கு நீளுது, கட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகே செலவும் ஜேகே ஹேண்ட்ஸில் இருக்க லேப்டாப்பை பிடுங்கி அப்படியே ஃப்ளோரில் போடுறாரு. இப்படி போட்டால் அந்த லேப்டாப்பை உடஞ்சி பீஸாக நொறுங்குது. இந்த மாதிரி நொறுங்குனா இந்த சவுண்ட் ரூமுக்கு வெளியே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பாடி கார்ட்ஸுக்கும் பர்சனல் பாடி கார்டு மார்க்குக்குமே கேட்டு டக்குன்னு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ண நம்மகிட்டே சேட்லெஸ்ஸாக இருக்கார். ஒரு குட்டியாக ஒரு சாக்ஸ் மட்டும்தான் வேர் பண்ணியிருப்பார். இப்படி நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க் அப்படியே டக்குன்னு திரும்பினா ஜேகே அவர் இருந்த சோஃபாவுக்கு பின்னாடி பேக் சைடில் ஒரு லாங் கோட், அவர் மாஃபியாவில் அவர் வேர் பண்ணக்கூடிய அந்த கோட் எடுத்து டேயோட பாடி அப்படியே கவர் பண்ணபடி டேயை அப்படியே புஷ் பண்ணி பேக் சைடை நிற்க வச்சுட்டு என்னடா பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க்கை பார்த்து கேட்கவும், இல்லை பாஸ், ஏதோ ஒரு கீழே விழுந்து உடஞ்ச சவுண்டு கேட்டுச்சு, அதான் என்னமோ ஏதோ நினச்சி உள்ளே என்ட்ராயிட்டேன், சாரி பாஸ். சரி போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் நெக்ஸ்ட் டைம் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படியே வெளியே போய் அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணான். டே அப்படியே அந்த கோட்டை கலட்டி ஜேகேவோட ஃபேஸ்லேயே விட்டு எறிதாரு. இந்த மாதிரி தெரிஞ்சான். என்ன பேபி, என்ன பிரச்சனை பேபி, ஏன் பேபி இந்த மாதிரி பாடாப்படுத்திட்டு இருக்க? டயர்டை ஸ்பெண்ட் பண்ணி டயர்டாகி ஸ்லீப் பண்ணுவேன்னு பார்த்தா என்ன எழுந்த வேகத்துக்கே அடுத்த ரவுண்டுக்கு ரெடியானுங்கிற மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு இன்னும் காண்டாகி பக்கத்தில் இருக்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே அந்த ரூமில் இருக்க மிரர் திங்ஸஸ் உடைக்கிற மாதிரி என்னென்ன திங்ஸஸ் இருக்கோ எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடைக்கிறாரு. எல்லாத்தையுமே உடைச்சிட்டு அப்படியே செம்ம கடுப்பில் திரும்பினா நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் அங்கே இருக்கிற மிரர் பீசஸ் அந்த மாதிரி பீசஸ் எல்லாம் தள்ளி விட்டு உடைக்க சொல்ல ஒரு பீஸ் குத்தி கிழிச்சி பிளட்டு வருது. அந்த பிளட்டு ஹேண்ட்ஸோடையே ஜேகே நோட் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு ஜேகே, இதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை ரிவெஞ்ச் எடுத்தே தருவேன். ஏண்டா இந்த டேயை உன் லைஃப்பில் என்ட்ராக்கணும்னு நினச்சி ரொம்பவே நீ கஷ்டப்பட பாரு. இவ்வளோ டேஸ் நான் உனக்கு வெளியே அதர் பிளேஸில் இருந்து உன்னை ஏதாவது பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னன்னா என்ன ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிறேன், என்ன ஏதோ பனிஷ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு என் கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணி இந்த பிளேஸில் வச்சுட்டா மற்ற பர்சன்ஸ் மாதிரி பயந்து போய் நீ சொல்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? இல்லை, இந்த டே மற்ற பர்சன்ஸ் மாதிரி கிடையாது. நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு நான் திரும்ப பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன். ஏண்டா டேயை இந்த மாதிரி பண்ணோம், டேயை ஏண்டா தன்னோட ஒய்ஃபை சூஸ் பண்ணோன்ட்டு உன்னை திங்க் பண்ணுற அளவுக்கு வைப்பேன். என்னடா கேட்ட என்கிட்ட? என்ன கேட்ட? சைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்கும்ல, அதில் தான் அந்த பேப்பர்ஸ் இருக்கும். அதில் வேகமாக போய் நான் ஜங்குக்கோட சைன் ஆல்ரெடி இருக்குது, டேட்டாக தான் சைன் கேட்டிருப்பாரு. இப்போ அந்த சைனையுமே நம்ம டே போட்டுட்டு அப்படியே அந்த பேப்பர்ஸை ஜேகேயோட ஃபேஸை பார்த்து விட்டு எறிதாரு. இப்போதுலேருந்து நான் உன்னோட ஒய்ஃப்டா, இதுக்கப்புறம்தான் இந்த டே யாருங்கிறத நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, ஐயோ பேபி என்னம்மா பேசுகிறீங்கன்னு தெரியுமா? சே, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டே நீ பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல. சரி ரொம்ப டென்ஷன் ஆகாது. அச்சோ பேபி, இது என்ன எல்லாத்தையும் உடைச்சது சரிதான், இப்படி பிளட் வர லைக்கோ அப்ளை பண்ணி விளையாடுவ? கொண்டா ஹேண்ட்ஸை கொண்டா க்ளீன் பண்ணுவோம். டச் பண்ணாதடா,
என்ன பேபி இப்படி பேசிகிட்டு இருக்க, டச் பண்ணாமல் எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொமான்ஸ்லாம் வரும் அப்படிங்கிற மீதி பேசினோம். நம்மகிட்டே ஓங்கி ஜேக்கி ஸ்லாப் பண்ண சும்மா சும்மா ஹேண்ட்ஸை நீட்டாத பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சி அந்த பிளேஸில் டேயோட ஹேண்ட்ஸில் ஒரு பீஸ் குத்தி இருக்குது அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ண போனால் நம்ம ஜேக்கி புஷ் பண்ணி தள்ளிட்டு, நீ பண்ண பேனை விடையாடா அது பெருசாக இருக்க போகுது, எனக்கு பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோங்க ஹேண்ட்ஸில் தான் குத்தி கிழிச்சேன், நெக்ஸ்ட்டு டைம் நீ ரிவெஞ்ச் எடுக்க நான் இல்லாதபடியே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கியை புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு நேராக பால்கனியை பார்த்து போய் நிற்கிறாரு. இந்த மாதிரி பால்கனியில் போய் நிற்கிறது தான் நம்ம ஜேக்கியை நோட் பண்ணால் ஷார்ட்லெஸ்ஸாக வெறும் சாக்ஸோடு தான் நம்மகிட்ட போய் வெளியே நிற்கிறாரு கோவத்தில். இந்த மாதிரி நம்ம ஜேகேட்டே பக்கத்தில் வந்து நின்று அங்கே அந்த பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே ஜேகேயோட பால்கனியில் நிற்கிற டேயை தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா ஜேகே கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரையும் பார்த்து முறைச்சிட்டு, அவங்க ஒர்க்கை பாருங்கடா, எங்கடா பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி கோவமாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா டக்குன்னு அவ்வளோ வெறும் ஃப்ளோரை பற்றபடி குனிஞ்சிட்டு அப்படி டேயை பார்த்துட்டு இருந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுறபடி நிற்கிறாங்க. அந்த மாதிரி நின்னா, எதுக்குடா என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து என் பின்னாடியே நிற்கிற, முதல்ல என்னை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறியா, இங்கேருந்து போறிய நீ அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்த்து கத்துவோம். என்ன பேபி, சரி விடு, நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க அவளுக்கு, நீ உன் பாட்டுக்கு இந்த நைட் வியூவை ரசிச்சுக்கிட்டே மூணை ரசிச்சுக்கிட்டே அப்படியே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் ஹஸ்பண்டு கூட ஹாப்பியாக இருக்கேன்னு திங்க் பண்ணு, நெக்ஸ்ட்டு எப்படி ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணலான்னு அதையும் திங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், திங்க் பண்ணணும்டா, திங்க் பண்ணணும், ஆனால் ரொமான்ஸ் பண்ணுறது இல்லை, உன்னை எப்படி போட்டு தள்ளணுங்கிறது தான் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட சொல்லவும், ஐயோ பேபி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல எனக்கு எவ்வளோ க்யூரிட்டிஸாக இருக்குது தெரியுமா, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஒர்க்லாம் பண்ண பரப்பலுக்கு. ஆமாண்டா, சிரிச்சிட்ருக்கவும் சிரிப்பே இல்லாமல் பண்ணுவேன் பாரு, அன்னைக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணாட்டே ரொம்ப ரொம்ப அப்செட்டாக டென்ஷனில் ஹேண்ட்ஸில் ப்ளட்டு சொட்ட விழுந்துட்டு இருக்க மூமெண்ட்டில் கோவத்தில் இருக்கதே நோட் பண்ணிவிட்டு, சரி இதுக்கு மேலே இவனை கடுப்பேத்தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே என்ன செய்வார்னா, அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்து டேயோட ஹேண்ட்ஸில் இப்படி ப்ளட் லாஸ் ஆகிட்ருக்குல அதை க்ளீன் பண்ண போவார். இந்த மாதிரி போனால் நம்ம டே வந்து நம்ம ஜேகே புஷ் பண்ணி தள்ள போகிறாரு. இந்த மாதிரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சி டேயை லாக் பண்ண பொசிஷனில் டே நகர முடியாத அளவுக்கு பிடிச்சிட்டு டேயோட ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணி நம்ம ஜேகேயே அந்த ஹேண்ட்ஸுக்கு கட்டு போட்டுட்டு அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் தள்ளவும் டே அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா, எங்கே பாரு, நான் உன்னை உடனேலாம் டெத் ஆகிற அளவுக்கு விட மாட்டேன், இன்னும் எவ்வளோ டேஸ் இருக்குது, நான் எவ்வளோ இயர்ஸ் இந்த வேர்ல்டில் இருக்க போகிறேன், என் கூடையை ட்ராவல் பண்ணாண்டா, உன்னை சேஃபாக நான் தான் பார்த்துக்கணும், என் கூடையை ட்ராவல் பண்ண போகிறல்ல அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போனால் நம்மகிட்டே அந்த பால்கனியில் நின்று பயங்கரமாக கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு உள்ளே போன ஜேகே ஷாக் ஆகி, என்னாச்சு என் பேபிக்கு இந்த கத்துது அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்தால் கீழே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு பாடி கார்ட்ஸுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கோவத்தை தாங்கிக்க முடியாமல் கத்துறாரு. கத்திட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பூச்செடி, அந்த ஃப்ளவர் வாட்ஸும்பாங்களா, அந்த பூஞ்செடி தொட்டியை ஓங்கி ஒரு கிக்கு தான் தள்ளி விட்டு உடச்சிருந்தாரு. இந்த மாதிரி உடச்சா இவன் சொன்ன மாதிரியே நார்மல் பர்சன்டில் பழுக்கி என்ன கோவப்படுறான் நம்மளை விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கண்டுக்காமலே எத்தனை ஃப்ளவர் வாஷ் ஆனாலும் உடச்சிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் ஜேகே இந்த மாதிரி போனதை பார்த்துட்டு கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முதல்ல பேரண்ட்ஸ் எப்படியாவது ஜேகே கிட்டே இருந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி பிளான் பண்ண ஆரம்பித்தான். டைம் இப்போ 12 ஆயிடுச்சு. டே வந்து பால்கனியில் தான் அந்த சோஃபாவிலே இருந்தபடி ஸ்லீப் பண்ணியிருப்பார். இதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு டேக்கு மேலே ஒரு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்றாரு. கவர் பண்ணி விட்டுட்டு டேக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவிலேயே நம்ம ஜேகே உட்காண்டிருந்து ஒர்க் பண்ணபடியே இப்படி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிட்டேயே நோட் பண்ணுவார். டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் நம்ம டே ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக கீழே வேகமாக வராரு. இந்த மாதிரி வாரதை நம்ம ஜங்குக்கும் பாடி கார்ட்ஸும் நோட் பண்ணோம். யார்கிட்டையும் எதையுமே பேசலை. அவர் பாட்டுக்கு டேரெக்டாக ஹவுஸை விட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால், ஹலோ, இங்கே ஒரு பர்சன்ட் இருக்கிறேன், எங்கே இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்கவும் நம்மகிட்டே அப்படியே திரும்பிட்டு,
இங்கே பாரு ஜேகே, நீ இந்த பிளேஸில் தான் என்னை இருக்க சொல்லியிருக்க. அதுக்காக நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். மேரேஜ் தானே பண்ணேன்னா அவ்வளவுதான். நான் என் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க் இதை கேட்டு ஷாக் ஆகி, என்ன மாஃபியாவும் போலீஸும் ஒரே ஹவுஸ்லையா பாஸ், இதே இது பண்ணி அவர் ஒர்க் பண்ண போகிறத பிரேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்லவும், ஃப்ரீ பண்ணுறா என்ன பேபி ஒர்க்குக்கு போகணுங்கிற, அப்பெல்லாம் நீ ஒர்க்குக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க வந்துங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போ அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டுனா, எங்கள் பாரு ஜேகே, தேவையில்லாமல் இதில் நீ தலையிடாத. லைஃப் முழுக்க உன் ஒய்ஃபாக உன் கூட இருக்கணும்னு எனக்கு மேரேஜ் ஆக போகிற பிளேஸ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்கிட்டு வந்துருக்க. அவ்வளவுதான். மேரேஜ் முடிஞ்சிடுச்சு, ஒய்ஃப் ஆகியாச்சு. அதுக்கு மேலே லைனை நீ கிராஸ் பண்ணக்கூடாது. நான் என் ஒர்க்குக்கு போக தான் செய்வேன். மீறி ஏதாவது ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பேபி மிரட்டுறியா என்ன நீ? என்ன மிரட்டுறியாடா? பேரண்ட்ஸ் என்கிட்ட தான் இருக்காங்க, ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், முதல்ல அவங்கள உன்கிட்ட இருந்து எடுத்ததுக்கப்புறம் தான்டா நான் யாருங்கிறத உனக்கு காட்டுவேனுங்கிற மாதிரி கடுப்புலேயே மறைச்சிட்டு, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, அதனால் நான் இந்த பிளேஸில் இருக்கணுமா? எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். இப்போ என்ன நினைக்கிற? நான் போகணுமா போகக்கூடாதா? போகக்கூடாதுன்னு என்னை இந்த பிளேஸில் நீ லாக் பண்ணன்னு வச்சுக்கோ, நீ எந்த ஒர்க்கையும் ஹவுஸில் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு நான் பண்ண கலவரத்துலேயே உன்னால் பாதி ஒர்க்கை பண்ண முடியல. என்னை ஹவுஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சுன்னா ஒரு ஒர்க்குமே பண்ண விட மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஜேகே மிரட்டுறதை பார்த்துட்டு, சரி ரொம்பவும் ஹவுஸ்குள்ளேயே அடைச்சி வைக்காண்டா, ஃப்ரீயாக போகட்டும் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நீ போ ஒர்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி சொன்னான். அப்படியே வேகமாக வெளியே போனால் அங்கே 2-3 பாடி கார்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, டேய் பேபிக்கே தெரியாமல் பேபியை ஃபாலோ பண்ணுங்கள். அவன் என்னென்ன ஒர்க் பண்ணுறான், யார்கிட்டலாம் பேசுகிறான்ங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு வரணும். புரியுதுல? அவனை ஃபாலோ பண்ணுறது அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் யார்கிட்ட பேசுகிறான், என்ன பேசுகிறான்ங்கிறத இன்ஃபர்மேஷன் அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு 5 பாடி கார்ட்ஸ் காரை ஃபாலோ பண்ணபடி வெளியே போவாங்க. இப்போ நம்ம தான் நேராக ஒர்க்கு பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாருன்னு பார்த்தா ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி காஃபி ஷாப்புக்குள்ளே போகிற மூமெண்ட்டை பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேக்கு கால் பண்ணி, பாஸ் வந்து ஒர்க்குக்கெலாம் போகல, ஏதோ ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே ஏதோ ஒரு மெம்பரை தான் பார்க்க போயிருக்காரு. எந்த மெம்பராக இருக்கும், யார்கிட்ட அவன் பேச போயிருக்கான், அது எந்த பர்சனுங்கிறத நோட் பண்ணி அவனோட பிக்கை எனக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயை விட்டு மூவ் ஆன் ஆனபடியே நம்ம டேயே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜிமினாவை தான் நம்ம டே பார்க்க வந்திருப்பார். இந்த மாதிரி ஜிமினா ஒரு டேபிளில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஜிமினா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, டே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே மச்சி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என்னடா? இது என்னடா உன் நெக்கில்? ஏதாவது உன்னை பயங்கரமாக பனிஷ் பண்ணிட்டானா என்ன? அடிச்சிட்டானா என்ன? டார்ச்சர் பண்ணானா என்ன? தப்பிச்சு வந்துட்டியா? என்னடா நான் அப்போலேருந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கேன், எதையுமே பேச மாட்டேங்கிற. அவன் பிளேஸ்லேருந்து நீ இப்படி வெளியே நார்மலாக வந்துருக்க முடியாது. எனக்கு கால் பண்ணி இந்த காஃபி ஷாப்புக்கு வான்னு சொன்னதோட நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் பிளேஸ்லேருந்து தப்பிச்சிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா பேசிகிட்டு இருந்தான். எப்படிடா தப்பிக்க முடியும்? எப்படி தப்பிக்க முடியும்? அவங்கிட்ட பர்மிஷனோட தான் வெளியே வந்துருக்கேன். என்னடா சொல்கிற? சரி அதெல்லாம் விட்டுரு. இது என்னடா உன் நெக்கில் இப்படி இருக்குது? நெக்கில் ஏதாவது வச்சு அடிக்கே செஞ்சான்? என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்மகிட்டே வந்து, அது என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் ஒன் பை ஒன்றா சொல்லிவிட்டு, நான் எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணலங்கிற மாதிரி திங்க் பண்ணி என் ஃபேஸில் ஸ்ப்ரே அடித்து என்னை மயங்க வச்சு என்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டான்டா. அந்த ஜேகேவை நான் தான் கண்டிப்பாக கில் பண்ணுவேன். இந்த டேயோட ஆன்சரில் தான் அவனுக்கு டெத் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஆங்கிரியாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா, ஏன்னா அவன் நேற்று உங்ககிட்ட மிஸ்பிகேவாக ப்ளே பண்ணானா? ஆமாம், நீ என்னடா என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது, அதுக்கு பதிலாக நான் உன் கூட லைஃபையே ஷேர் பண்ணியிருந்தேன். மேரேஜ் எதுக்கு, ரிங் எதுக்கு, பேப்பர்ஸ் எதுக்குங்கிற மாதிரி பேசி ஸ்ப்ரே அடித்தான். அது மைக்கு ஸ்ப்ரேயாக இருந்திருக்கு. நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருக்கணும்.
அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நான் ஃபுல் கான்ஷியஸோடு இருக்க சொல்லி அவன் என்கிட்ட ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எப்போ என்னை விட்டு மூவ் ஆனானுங்கிறது எனக்கு தெரியாது. மார்னிங் எழுந்து பார்க்க சொல்ல எனக்கு ஆப்போசிட்டில் உட்காண்ட்ருந்தான். அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவத்தில் இப்படி நம்மகிட்டே பேசினான். சரி, இப்போ அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? ஆ ஆனால் எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் என்னென்னா, நீ எதுக்கு இதுக்கு கோஆப்ரேட் பண்ண முதல்ல? ஆ நீ அவன்கிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு எப்படியும் அந்த மேன்ஷனை விட்டு வெளியே தானே வந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், ஐயோ ஜிமினா, நான் அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தேன். டேய், பேரண்ட்ஸா அவனோட கண்ட்ரோலில் இருக்காங்கடா, அவனோட கஸ்டடியில் இருக்காங்க. எனக்கு வேறு வழி தெரியல. பேரண்ட்ஸை கில் பண்ணுவேன்னு என்னை மிரட்டினா. அதான் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அந்த பிளேஸில் நான் நின்றுட்டேன்டா. ஒன்றுமே எனக்கு புரியல. அப்படி உலகமே இருண்ட மாதிரி ஆகிப்போச்சு. மாமியும் டேடியும் ஏதாவது பண்ணிடுவானோங்கிற பயத்திலே நின்றுட்டு இருந்தேன்னா, அந்த செகண்டு தான் பேப்பர் கொடுத்து சைனை பண்ணு அப்படின்னு நான் கோவத்தில் அந்த பேப்பரை அவன் மேலேயே விட்டு எறிஞ்சிட்டேன். அதான் என்கிட்ட அப்படி ப்ளே பண்ணிட்டான். அவன் பாடி கார்ட்ஸ்க்கு முன்னாடி அவனை ஸ்லாப் பண்ணி அவன்கிட்ட ரொம்ப ரூடாக பேசிட்டேனா. அதான் எனக்கு அவன் யாருங்கிறத காட்டினானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹே இரு 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 என்ன சொல்கிற? இப்போ நீ என்ன சொல்கிற? உன்னோட பேரண்ட்ஸ் 2 பேரையுமே ஜேகே அவனோட கண்ட்ரோலில் வச்சுருக்கானா? யார் சொன்னா? உன் பேரண்ட்ஸ் ஏன் ஹவுஸில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், இதை கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி, என்னடா சொல்கிறேன்? ஆமாம், கன் பாயிண்டில் உன்னோட பேரண்ட்ஸை லாக் பண்ணி வச்சுருந்தது உண்மை தான். ஆனால் நீ எப்போ ஜேகேவோட காரில் ஜேகே பக்கத்தில் உட்காந்தியோ அடுத்த செகண்டே பாடி கார்ட்ஸ் எல்லாருமே உன்னோட பேரண்ட்ஸை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிட்டாங்க. ஜேகேயால் உன் பேரண்ட்ஸ்க்கு எதுவும் ப்ராப்ளம் பண்ணுறோமோங்கிற மாதிரி திங்க் பண்ணி நான் பேரண்ட்ஸை ஏன் ஹவுஸ்க்கு தாண்டா கூப்பிட்டு போனேன். ஜேகே உன் பேரண்ட்ஸை எதையுமே பண்ணலை. அவன் உன்கிட்ட ட்ராமா அப்ளை பண்ணியிருக்கான். நீ அதை நம்பி அவன்கிட்ட பேசி ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு இன்னுமே நம்மகிட்ட காண்டாகி நம்ம ஜிமினாட்டெல்லாம் எதையுமே பேசல. நேராக அந்த காஃபி ஷாப் போட்டு வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால், என்னாச்சு? வந்தா 2-3 வேர்டா பேசுனா அப்படியே போயிட்டான்டே. மச்சான் ஒன்றை தான்டா நான் பார்க்க வந்தேன், ஏதாவது பேசிட்டு போடா, உன் பாட்டுக்கு போறியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னா நம்மகிட்டே பின்னாடியே கத்திட்டு வந்தான். இப்போ ஜேகேக்கு தான் கால் வருது. பாஸ் அவர் பர்சன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு அந்த பர்சன்ட்டுக்கும் நம்ம பாஸுக்கும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, கோவமாக எழுந்து எங்கேயோ கிளம்பி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் சும்மா கால் பண்ணி என்ன டென்ஷன் ஆக்காதீங்கடா, பேபியை சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்பப்போ என்னென்ன பண்ணுறானுங்கிறத எனக்கு ஹவுஸில் வந்து சொல்லுங்கள். சும்மா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க சொல்ல டென்ஷன் ஆக்குனீங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க உங்களை நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு நம்ம ஜேகே மேன்ஷனில் தான் இருந்து அவரோட மாஃபியா ஒர்க்கை எதையும் மார்க்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ டீல் வருதுல்ல, ஒரு 3 டீல், அந்த 3 டீலை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் அந்த ஹவுஸுக்குள்ளே கரெக்டாக டேப் போன கார் உள்ளே என்ட்ராகுது. என்ன பேபி எங்கேயும் வேகமாக போகுதுன்னு சொன்னானுங்க, நேராக ஹவுஸுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணோம். நம்மகிட்டே வந்த வேகத்திலேயே ஜேகேயோட ஆன்சரில் இருக்க ஃபைல்ஸு பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஜேகேயோட ஷார்ட் கலரை பிடிச்சி புஷ் பண்ணி தூக்குறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என்கிட்ட என்ன சொன்னேன்? உன் பேரண்ட்ஸ் ஏன் கஸ்டடியில் இருக்காங்க? ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவேனே தெரியாது. உன் பேரண்ட்ஸில் உன் மாம் முதல்ல முக்கியமா, இல்லை உன் டேடை முதல்ல போடலாமா? அப்படி தானடா நேற்று என்கிட்ட பேசினேன். என் பேரண்ட்ஸ் உன் கஸ்டடியில் இல்லைல்ல, அப்புறம் ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன்? எதுக்காகடா அந்த மாதிரி சொன்னேன்? அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் பேசிட்டு ஜேகேக்கு 2-3 ஸ்லாப்பும் விழுது. 2 ஜேக்ஸ்லையும் மாற்றி வேறு ஸ்லாப்பு வைக்கிறாரு. இப்படி வச்சுட்டு, ஏன்டா என்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ண? எதுக்குடா என்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ண? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்கிட்ட நீ அந்த மாதிரி ப்ளே பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் கத்திட்டு நம்ம போலீஸ்மேன் வெளியே வராரு. நம்மகிட்டே செம்ம காண்டாகி பேக் சைட்லேருந்து கன் எடுத்து ஜேகேவோட ஹெட்லேயே கன்னை வைக்கிறாரு. இதே பிளேஸில் என்ன நீ நேற்று டச் பண்ணதுக்கு இப்போ நான் கில் பண்ண போகிறேன்டா உன்னை. என்ன துணிச்சல் இருந்தா என்கிட்ட அப்படி ட்ராமா பண்ணபடி பேசிட்டு இப்படி ப்ளே பண்ணுவேன்?
இதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷூட் பண்ண போனால் நம்ம மார்க் வந்து டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க கன்னை அப்படியே புஷ் பண்ணி பிடுங்குறாரு. இந்த மாதிரி பிடுங்கினா நம்மகிட்டே காண்டாகி மார்க்குக்கு ஒரு ஸ்லாப் வைக்கவும் இந்த மாதிரி மார்க் அடித்து அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே டேயோட நெக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. பிடிச்சி இருக்கிறாரு. இங்கே பாருடா, இங்கே பாரு, நீ என்ன என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு உனக்கு ஹோல் ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட். யார்டா சொன்னா, யார் யாருக்கு ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஆன்சர் தட்டிவிட்டு நேராக ஜேகேயோட பெட்ரூமுக்கு போகிறாரு. அந்த பேப்பர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துருப்பார்ல, அந்த பேப்பர்ஸ் 2 பேப்பர்ஸையுமே அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேகே முன்னாடியே அதை மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சு கொளுத்துறாரு. இந்த மாதிரி கொளுத்துறதை பார்த்து பாடி கார்ட்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனா, பேப்பர்ஸே இல்லை, இதுக்கப்புறம் நீ எனக்கு ஹஸ்பண்ட், நான் உனக்கு ஒய்ஃபா? ஆ, என் பேரண்ட்ஸ் உன்னோட கஸ்டடியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான்டா என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்னேன். என் பேரண்ட்ஸ் எப்போ சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சோ அதுக்கப்புறம் இருந்துட்டு எதுக்குமே பயப்பட மாட்டேன். மேரேஜ் பண்ணிட்டியா, மேரேஜ் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போகலாங்கிற மாரி போனோம். டேயோட ஆன்சர் நம்ம ஜேகே கிரிப்பாக பிடிச்சிட்டு, டயா என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ, நான் உன்னை கொஞ்சம் ஃப்ரீயாக உன்னோட செல்ஃபில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வெளியே அனுப்பினேன். ப்ராப்ளம் பண்ணாத, ஒர்க்குக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஜாலியாக வெளியே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் நான் ஹவுஸை விட்டு வெளியே போக வச்சேன். என்னை ஒரேடியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கோமா பேசவும், ஹே என்னடா பயமுட்டுறியா என்ன? ஆ, பயப்பட மாட்டேன்னா ஆன்சர் விடு, இன்னும் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. நீ பண்ண மூமெண்ட் எல்லாத்தையுமே நான் பேடு ட்ரீமாக திங்க் பண்ணி மொத்தமாக இந்த மைண்டில் இருந்தும் இந்த ஹார்ட்டில் இருந்தும் எரஸ் பண்ணிவிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பேர்டு ட்ரீம் மட்டும்தான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பவும் அங்கேருந்து போகலான்ங்கிற மாரி போனால் டேயோட ஹேண்ட்ஸை இன்னும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்போ பிடிக்கிற அந்த பிடி அவ்வளோ கிரிப்பாக இருக்குது. டேக்கே ஹேண்ட்ஸ் வலிக்குது. அந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு மார்க்கு ஷாக் ஆகி, பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட வந்தால், இங்கே பாரு மார்க், என்னோடய ஃபைல்ஸ் பேப்பர்ஸ்லாம் கீழே கிடக்கு பாரு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கரெக்டாக ஃபைல்ஸாக அரேஞ்ச் பண்ணி நான் என் ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பேசிட்டு வந்து ஒர்க்கை பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்த வேகத்துக்கு நேராக ரூமுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்தா நம்ம டேயுமே எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. நான் வர மாட்டேன்டா, என் ஹேண்ட்ஸை விட்றா, ஏன்டா இவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிருக்க, விட்றா, நீ சொல்கிறதெல்லாம் இனி என்னால் கேட்க முடியாது, விடு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம ஜேகே கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணோம். புஷ் பண்ணி இழுத்த வேகத்துக்கு நம்ம ஜேகே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு ரூம்குள்ளே பிடிச்சி நான் அம்மாட்டையே தள்ளி விட்டுட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணவும், என்ன இன்றைக்கி ஸ்ப்ரே அடிக்க போறியா? நேற்று நீ பண்ணது எனக்கு தெரிலடா, பேசிக்கிட்டு இருந்த டயத்தில் அப்படி கொஞ்சம் அசந்தேன், நீ என் ஃபேஸில் அடிச்சிட்ட, இந்த டைம் நீ ஸ்ப்ரே அடி, நான் ஃபயரை பற்ற வச்சுருவேன், அப்புறம் அது யாருக்கு ப்ராப்ளம்ங்கிறது அப்புறம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி மிரட்டுனா நம்ம ஜேகே அப்படியே கிட்ட க்ளோஸ் ஆகிறது. இந்த மாதிரி க்ளோஸாக வந்தா இந்த மாதிரி க்ளோஸாக வர்றதை பார்க்க சொல்ல நேற்று நைட்டு கொஞ்சம் மிஸ்பிஹேவாக ஜேகே ப்ளே பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டு தான் நம்ம டேக்கு திங்க் ஆகுது. திங்க் ஆகி கொஞ்சம் நர்வஸ்லேயே, டே என்னடா பண்ணுற? ஆ, எதுக்காக இப்போ என்ன இந்த ரூம்குள்ளே சிங்கிளாக இழுத்துட்டு வந்த? எதுக்கு ரூம் டோரை க்ளோஸ் பண்ண? என்ன பண்ணணும்னு நினைக்கணும் ஜேகே, என்ன பண்ண நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்துலேயும் கொஞ்சம் பயத்துலேயுமே நம்ம ஜேகே பார்த்து பேசுகிறது. இந்த மாதிரி பேசினோம். டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்க வந்தா டே அப்படியே ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆக்கி பெட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஓ, எஸ்கேப் ஆகுறீங்களா நீங்கள்? ஆ, இங்கே பாரு ஜேகே, தேவையில்லாமல் பண்ணதே திரும்ப திரும்ப பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி உங்ககிட்ட நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கோமத்திட்டவும், நீ என்ன மாதிரி வேணாலும் நடந்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிக்க வந்தால் அந்த பெட்டை விட்டு மூவ் ஆனாகிறது. இந்த மாதிரி மூவ் ஆனா என்ன இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டுருக்கு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, போனால் போடு, அப்படியே பேபி கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுன்னு விட்டா
என்னையே மூவ் ஆன் பண்ணிவிட்டு வெளியே போயிருவியா நீ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் ஒரு ஹேண்ட் கப்பை போட்டு அப்படியே பெட்டில் பிடிச்சி லாக் பண்ணுறது இந்த மாதிரி லாக் பண்ணா டே ரொம்ப ஷாக் ஆகி டேய் நான் தாண்டா நிறைய அவருக்கு ஹேண்ட் கப் போட்டேன் எனக்கே ஹேண்ட் கப் போடுற டேய் ஜெகே ஒழுங்கு மரியாதை தெரியுமா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக வர நம்ம டே கத்துறாரு இந்த மாதிரி கத்துனா டே கிட்ட க்ளோஸ் வந்துட்டு டேயோட லிப்பில் 2 ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே டச் பண்ணி எடுத்து டேக்கு அவரோட லிப்பில் வைக்கிறாரு இந்த மாதிரி வைக்கிறத பார்த்துக்கிட்டே ரொம்ப காண்டானா இங்கே பாரு பேபி ஒர்க்கு ரொம்ப இருக்குது நீ வேற அமைதியாக ஹவுஸில் இருப்பேன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அதெல்லாம் பேடு ட்ரீமு நல்லா உன்னை அப்படியே தூக்கி போட்டு போயிருவேங்கிற மாதிரி பேசிட்டு போகிற நீ செஞ்சாலும் செய்வடா நீ செஞ்சாலும் செய்வ அதனால என் ஒய்ஃபை நான் தானே பத்திரமா பார்த்துக்கணும் என்னோடய பியூட்டிஃபுல் ஒய்ஃப் என்னோடய டைகர் பாயை நான் தான் சேஃபாக பார்த்துக்கணும் அதான் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன் இனி இந்த ரூமில் தான் நீ இருக்க போகிற போனா போட்டு வெளியே போயிட்டு போ ஜாலியாக இருந்துட்டு போன்னு அனுப்புனா ப்ராப்ளமாக பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே கூலாக அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே பண்ணால் ஹே ஜேகே ஒழுங்கு மாதிரி இது நில்றா ஜேகே 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 இங்கே பாருடா டே நில்றா ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணுறா டே ஜேகே ஒழுங்கு மாதிரியே இப்போ ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு இந்த மாதிரி கத்துறது அந்த ஹோல் மேன்ஷனுக்குமே கேட்குது ஜேகேவோட நேம் சொல்லி அவ்வளோ கத்துறாரு ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கத்தி கடைசியில் நம்ம டேக்கி அப்படி கத்துற அளவுக்கு சவுண்டு கூட இப்போ அவரோட நெக்கில் இருந்து வரல அவ்வளோ வீக் ஆகிட்டாரு இந்த அளவுக்கு டேயோட சவுண்டு மொத்தமாக குறைஞ்சதை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மேட்ஸை நோட் பண்ணிவிட்டு ஜில்லுன்னு அவனுக்கு ஏதாவது ஒரு ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு கொடு அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதேமாரி மேடுமே ஜில்லுன்னு ஜூஸை ரெடி பண்ணி கரெக்டாக டேயோட ரூமுக்கு கொண்டு போனால் நம்ம டேக்கு தொண்டெல்லாம் வலிச்சு தாகம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும் இப்படி கற்றுன்னு கத்திட்டு அப்படி தாகத்தில் வாட்டருக்காக அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த நேரத்தில் மேடு ஜூஸோடு வரதை பார்த்துட்டு அதை எடுத்து ஸ்கிப் பண்ணி குடிக்கணுன்னு தான் திங்கிங் வருது பட் ஜேகே மேலே இருக்க கோபம் ஜூஸ் கிளாஸையே கீழே தட்டி விட்டு உடைக்கிறாரு இந்த மாதிரி உடைச்சான் இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஜேகே தான் இவனுக்கு என்னடா பண்ண மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கை நோட் பண்ணால் நீங்கள் தானே பாஸ் கில் பண்ண போன இடத்துல மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டென்ஷனாக இருக்குது மீட்டிங் வேறு இருக்குது இவனை என்ன பண்ணி ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு நேராக நம்ம ஜேகே என்ன செய்வார்னா அவரோட பெட்ரூமுக்கு போவார் இந்த மாதிரி அவரோட பெட்ரூம் போனால் அதே பிளேஸுக்கு இப்போ இன்னொரு பர்சன்ட் என்ட்ராகிறாங்க இந்த மாதிரி என்ட்ராகிறாங்க ஏன்னா அது ஜேகேயோட ஹயாங் உள்ளே என்ட்ராகிறாரு இந்த மாதிரி என்ட்ரானா மற்ற பாடிகார்ட்ஸ் எல்லாம் உள்ளே என்ட்ராகிற பர்சன்ட்டை பற்றி இன்னும் ரொம்ப பயந்து போய் ஏற்கனவே பாஸ் நிறைய டென்ஷனில் இருக்கார் போதா குறைக்கு இந்த டேயை வர கொண்டு வந்து வச்சுருக்காரு இப்போ வரை எதுக்கு அவரோட ஹயாங் வந்துருக்காருன்னு தெரியலையே எல்லா ப்ராப்ளத்தில் வந்து நிற்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு திங்க் பண்ணிட்டு இருந்தா